நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு ஒரு சின்ன உடல்நல பிரச்சனை வந்தாலே மருத்துவமனைக்கு போனா ஒரு நாள் முழுக்க போயிடும், வேலைக்கு போக முடியாது, பணம் செலவாகும்னு நினைச்சு போகாம விட்டுடுறாங்க. முதியோர் இருக்காங்க, தனியா இருக்கிற தாத்தா பாட்டி இருக்காங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள், வேலைக்கு போறதால நேரம் கிடைக்காதவர்கள், இவங்க எல்லாருக்கும் மருத்துவமனை போறது சுலபமில்ல. சில பேருக்கு சர்க்கரை இருக்கும், சில பேருக்கு இரத்த அழுத்தம் இருக்கும், சில பேருக்கு மூச்சு திணறல், மார்பு வலி மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இது சாதாரணம்தான்னு நினைச்சு சரியான நேரத்துல பரிசோதனை செய்யாம விட்டுடுறாங்க. ஒரு நோய் ஆரம்பத்துல கண்டுபிடிச்சா அதுக்கான சிகிச்சையும் எளிதா இருக்கும், செலவும் குறைவா இருக்கும், உயிருக்கு ஆபத்தும் வராது. ஆனா காலம் கடந்து போனா சின்ன பிரச்சனையே பெரிய நோயா மாறிடும். இந்த மாதிரி நிலைமையில இருக்கிற மக்களுக்காகத்தான் அரசின் மக்களை தேடி மருத்துவம் மாதிரியான சேவைகள் மக்களுக்கு அருகில் வருது. வீட்டுக்கே வந்து அடிப்படை உடல்நல பரிசோதனை, இரத்த அழுத்தம் பார்க்கிறது, சர்க்கரை அளவு பார்க்கிறது, தேவையான வழிகாட்டுதல் கொடுக்கிறது, இந்த மாதிரி சேவைகள் மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். மருத்துவமனை போக நேரமில்லாதவர்களுக்கு, போக்குவரத்து வசதி இல்லாதவர்களுக்கு, தனியா இருக்கிற முதியோருக்கு இந்த சேவை ஒரு நிம்மதி தரக்கூடிய விஷயம். உடல் நலம் நன்றாக இருக்கிறது என்றால்தான் நம்ம குடும்பம் நன்றாக இருக்கும், நம்ம வேலை நன்றாக போகும், நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அதனால எனக்கு இப்போ பெருசா எதுவும் இல்லன்னு நினைச்சு அலட்சியம் பண்ணாம உடல்நல பரிசோதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நோய் வந்த பிறகு சிகிச்சை செய்வதை விட நோய் வராம முன்னே பார்த்துக்கிறது தான் நல்லது. உடல் நலம் என்பது ஒரு நாளைக்கு தேவையான விஷயம் இல்ல, அது நம்ம வாழ்க்கை முழுக்க தேவையானது. நம்ம உடம்ப நாம கவனிச்சுக்கிட்டாதான் நம்ம குடும்பத்தையும் நாம பாதுகாக்க முடியும். அதனால உங்கள் உடல் நலத்தை அலட்சியம் பண்ணாம உங்கள் சுற்றத்தாருக்கும் உடல்நல பரிசோதனை முக்கியம்னு சொல்லுங்க. இது ஒரு பழக்கம் மாதிரி மாறணும். வருடத்திற்கு ஒரு முறை இல்ல, அடிக்கடி உடல்நலத்தை கவனிக்கிற பழக்கம் மாறணும். நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான முதலீடு எது என்றால் அது நம்ம உடல் நலமேதான்.